llega ya Navidad. Mi regalo es que llegues aquí a mi lado, sea con invierno o en verano. Mi cora te está llamando para que recuerdes, tú eres mi presente y este 25 sepas que pasaremos la noche buena, brindando bajo las estrellas por todo lo bueno y lo malo que nos ha de regalar este nuevo año. Las luces adornan la fiesta, ven, siéntate y prende las velas. Como esta no hay noche más bella, seguro que Santa nos traerá una sorpresa. Baila y bebe porque ya llegó la Navidad. Mira, los niños cantan fuerte, vamos a dejar todo. नमस्तेस्तु भगवान् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। देवाय नमः। ஹலோ. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா டெஹ்ராடூன் ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து அரௌண்ட் 109 கிலோமீட்டர் இந்த இடம் தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு நல்ல வியூ ஆக்சுவலாக. ஒரு லாங் மவுண்டன்ஸ், அப்புறம் கூலிங் ஏர், ரொம்ப பியூரான ஏர், அப்புறம் பேர்ட்ஸோட விஸ்பர்ஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த இதெல்லாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரகுநாதர் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான கோயிலாம். ஆனால் உள்ளே வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் எடுக்கல. பட் அது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஸோ அந்த மாதிரி இதுதான் அட்ராக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்துல வந்து ரிவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிவர் இருக்குது. ஒன்று வந்து பகீரதி அப்படிங்கிற ரிவர், அது பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படின்ற இடத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அலெக்நந்தா அப்படின்ற ரிவர் வந்து பக்ரிநாத்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகி இங்கே தான் வந்து கங்கை அப்படின்ற ஒன்று வந்து பிறக்கிறதா வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் இன்ட்ராக்டட் வித் சம் ஆஃப் த லோக்கல்ஸ் ஹியர். ஸோ அவங்க சொல்கிற அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பகீரத் ரிவர் அண்ட் அலெக்நந்தா ரிவர் நீங்கள் இப்போ அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டும் தனித்தனி ரிவர். அது வந்து
ஒன்றா சேர்றதும் தெரியும், அது தனித்தனி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ப்ளிட்டும் தெரியும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் திருப்பி. ஆம், இந்த பகீரத் அப்படின்ற பேர் வந்து இதுக்கு எப்படி வந்துச்சுன்றதுக்கும் அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து பகீரதன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாங்களாம். அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து அவரோட முன்னோர்களோட பாவம், அவரோட பாவம் அதெல்லாம் வந்து போக்குறதுக்காக அவர் வந்தாராம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப தவம் பண்ணாராம். தவம் வந்து எதை கேட்டு பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து கங்கைன்ற ஆறு வந்து ஹெவன்ல இருந்து நம்ம ஏர்த்துக்கு வரணும், அது வர்றது மூலமா என்னோட இந்த பாவம்லாம் வந்து போக்கிடணும் அப்படின்னு சிவன் கிட்ட வந்து ரொம்ப தவம் பண்ணாங்களாம். ஸோ சிவனும் வந்து அவர் தவத்துல இம்ப்ரெஸ் ஆகி கங்கை வந்து இங்கே வரட்டும்னு இது பண்ணாராம். ஸோ ஆனால் கங்கை வந்து அங்கேருந்து ஏர்த்துக்கு வரும்போது ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக அது வரும்ல. ஸோ அதை அடக்கிறதுக்காக கங்கையை வந்து சிவன் வந்து அவர் தலையில் வந்து வச்சிட்டாராம். ஸோ தட் கங்கை வந்து ஏர்த்துக்கு வரும்போது கண்ட்ரோலபிளாக வரும், ஏர்த் எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த கங்கை வந்தது மூலமாக அந்த கிங் வந்து அவரோட பாவத்தெல்லாம் போக்கிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இது கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராவணனை வந்து வதை செஞ்சுட்டு ராமன் வந்து அதுக்கப்புறம் அவரோட மனசு வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரா, இந்த மாதிரி என்னோட இந்த இதெல்லாம் இந்த டிப்ரெஷன், இந்த எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் இருந்தாராம். ஸோ இந்த இந்த ஆற்றுல வந்து இந்த ரிவரில் வந்து குளிச்சுட்டு அவரோட இந்த மாதிரி பாவம் இதெல்லாம் வந்து அவர் பொக்கிக்கிட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் பிளேஸ் இல்லை, இது வந்து இட்ஸ் a ரிமைண்டர் தட் we all seek some kind of a கிளென்சிங்கிறது நான் வந்து ஜஸ்ட்டு பாடிக்காக சொல்லலை, நம்ம ஒரு ஸ்பிரிட் கிளென்சிங்க்கு சொல்கிறேன். அது வந்து நம்ம ப்ரேயர்ஸாக இருக்கலாம், நம்ம நேச்சரோட இது பண்ணுறது மூலமாக இருக்கலாம், இல்லை நம்மளே நம்மள ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்பிரிட் கிளென்சிங் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி மச் நீடட். ஸோ we all have our own Dev Prayag to find. If you ever seek mental peace in your life, visit this land where the Ganga was born. So until next time, keep exploring, keep unveiling, and this is Lady Guji signing off. Bye.